த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இவங்க இந்த ட்ரெய்லரை சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரெய்லரில் எக்கச்சக்க கட் ஷாட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கட் ஷாட்னால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்மளால அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்க முடியல. அதே நேரத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தெரிக்க விட போறாங்கன்னு. ட்ரெய்லர் பார்க்க அவ்வளோ மாசா இருக்கு. ட்ரெய்லரில் விஜய் சாரோட லுக்கு, அந்த டிஏஜிங் விஜய் சாரோட சிஜிஐ எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்குது. இதில் குட்டி விஜய் சாரை வேற காட்டுறாங்க. அந்த விஜய் சாரோட சிஜிஐ ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து சிஜிஐ சரியில்லைன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் படத்தில் 3 விஜய் சார் இருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பா விஜய் ஒருத்தர், பையன் விஜய் ஒருத்தர் காட்டினாங்க இல்லையா, அதுக்கப்புறமா குட்டி விஜய் சாரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பையன் தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சின்ன சின்ன கண்கள் சாங்கில் ஸ்ரேயா மேம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு டைம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த பையன் தான் இந்த பையன் போல். இந்த மாதிரி இந்த ட்ரெய்லரில் பல விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இந்த ட்ரெய்லரில் கட் ஷாட் எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாத்தையும் உட்காந்து ஒழுங்காக நோட் பண்ணி டீகோடிங் பண்ணால் கதை இதுதான் சொல்லி நானாவே ஒரு கதையை ரெடி பண்ண முடியும். கூடிய சீக்கிரமாகவே நான் அந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஆனால் இப்போ நான் அதுக்காக வரல. நான் சிஜிஐ சரியில்லைன்னு சொன்னது இந்த ஒரு இடத்துல தான். சேப்பாக் கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு ஃபைட் சீன் வருது. ஸோ இந்த ஃபைட் சீனை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இதில் சிஜிஐ அவ்வளோவா சரியில்லை. அதே மாதிரி ட்ரெய்லரில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவ்வளோ இம்ப்ரெசிவாலாம் இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து விஜய் சார் படத்தோட ட்ரெய்லர்லாம் பாருங்களேன். அந்த ட்ரெய்லர்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே நமக்கான கூஸ் பம்ப்ஸை கொடுத்தது. இந்த ட்ரெய்லரில் அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் எனக்கு மிஸ் ஆச்சு. இந்த ட்ரெய்லரை இவங்க நல்லா கட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் விஷுவல்ஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க வேற லெவலில் இருக்கு. பட் எல்லாமே இருந்தாலும் எனக்கு இந்த ட்ரெய்லரில் ஏதோ ஒன்று குறையுதுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த ட்ரெய்லர் பர்சனலாக அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. அப்புறம் ஏன்டா தம்ப்நெயில்ல 1000 கோடி ரூபா லோடிங்னு போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ காலையில் ஆர்வத்தில் பண்ணது. நான் ட்ரெய்லர் மேலே அப்போலேருந்தே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். நான் வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இந்த ட்ரெய்லர் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலை. கடைசி நேரத்தில் என்னால் தம்ப்நெயிலை மாற்றவும் முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு தம்ப்நெயிலை அப்படியே வச்சிட்டேன். எனக்கு என்னதான் இந்த ட்ரெய்லர் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனாலும் ட்ரெய்லரில் ஒரு 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு டயலாக் ஒன்று வரும். சிங்கம் எப்போவுமே சிங்கம் தான் விஜய் சாரை பார்த்து சொல்லும்போது அந்த சீன் பார்க்க வேற லெவலில் இருந்தது. அதே மாதிரி கோட்டோட டைட்டில் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. எது எப்படியோ எனக்கு படம் பந்தய அடிச்சா போதும். எனக்கு தான் இந்த ட்ரெய்லர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. உங்களுக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.